சகோதரியை தொடர்ந்து நாங்கள் 2வது செய்தி கடந்து போறோம். 2வது செய்தியை கொண்டு வர சிஸ்டர் அருந்ததி உஷாவா தொடர்ந்தோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அருந்ததி. Praise the Lord, brother. Praise the Lord. Yeah. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இன்று 2வது செய்தியை நீங்கள் கொடுக்க வந்திருப்பீர்கள். உங்களை ஒப்பு கொடுக்க சிஸ்டர் நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சங்கமம் வானொலி நேயர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நித்திய வெளிச்சத்தின் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகிறோம் ஒவ்வொரு நேயர்களுக்கும் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக நாங்கள் ஜெபம் செய்வோம். தேவன் தாமே எங்களோடு பேசும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து துதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை தொழுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்திலே உம்மை துதி ஸ்தோத்தரிக்கிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திரு நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திரு நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமா? ரட்சிப்பின் பாத்திரம் கையிலேந்தி இரட்சகரை தொழுகின்றோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையிலேந்தி இரட்சகரை தொழுகின்றோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நேயர்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சிலுவைக்கு பின்னாக அடியாளை மறைத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே நீர் உயர்ந்தவரும் பரிசுத்தரும். ஆண்டவரே உம்மை தேடுகிற ஜனங்கள், ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பதில் அளிக்கிற தேவனாக, ஆண்டவரே எங்களை விட்டு விலகாத தேவனாக, அன்பின் தகப்பனாக நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்திலே ஆண்டவரை உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் உம்முடைய புத்திரராகும் சலாக்கியத்தை கொடுத்தீரே. ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் ஆண்டவரே உமக்கு பிரீதியாயிருப்பதாக. இந்த வானொலி நிகழ்ச்சியை நடத்துகிற நித்திய வெளிச்சம் வானொலி நிகழ்ச்சியை நடத்துகிற அன்பான ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாய் நாங்கள் நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதித்து ஆண்டவரே பெருக பண்ணுங்க. சகலவற்றை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து கனம் துதி மகிமை யாவை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமேன் ஆமேன். நாங்கள் இன்று வேத வாக்கியத்திலே விசுவாசத்தை குறித்து தான் நாங்கள் சற்று முன்பதாக கேட்டோம். கர்த்தரும் என்னுடைய இருதயத்திலே இந்த வாக்கியத்தை குறித்து பேசும்படியாகத்தான் பாரப்படுத்தினார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் கூறுகிறது. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? நீங்கள் வாசிப்பீர்களானால் உதவியாயிருக்கும். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. நாங்கள் தொடர்ந்து வாசிப்போமானால் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமானால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது
அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை நினைத்திருக்கிறார் தேவன். நம் ஒவ்வொருவரையும் அவர் நினைவு கூர்ந்து இந்த ஆபிரகாமுடைய இந்த வாழ்க்கை சம்பவத்தை அவர் மட்டுமல்ல நமக்காகவும் இதை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த ஆபிரகாமை குறித்து நாங்கள் அடிக்கடி எல்லோரும் பிரசங்கத்திலே கேட்கிறோம். அதிகமான பிரசங்கத்திலே விசுவாசத்தின் தந்தை என்று நாங்கள் அவரை குறித்து பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த விசுவாசத்திலே ஆபிரகாம் எப்படி இப்படி விசேஷமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் கூட அடிக்கடி அவருடைய வார்த்தையை குறித்து அங்கே எழுதும் போது ரோமர்களின் காரியத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே விசுவாசத்திலே ஏன் தேவன் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார்? ஏன் இந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்? எப்படி அவர் வல்லவனானார் என்று பார்ப்போமானால் நாங்கள் அவருடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய சரித்திரம், அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இந்த ஆபிரகாம் ஏன் இப்படி விசேஷமானவராக தேவன் தெரிந்தெடுத்தார் என்று பார்த்தால், தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மனுஷரோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவன் இருதயத்தின் யோசனைகள் நினைவுகளை அறிந்த தேவனாயிருக்கிறார். அவர் தூர பார்வை உள்ளவர். நாங்கள் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்தேன், நான் பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன தேவன் எங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்றும் நாங்கள் எவ்விதமாய் வருவோம் என்று எங்களை குறித்த சகல தேவ திட்டத்தையும் சித்தத்தையும் அறிந்த தேவன் அங்கே ஆபிரகாமை கண்டு கொண்டார். 12ஆம் அதிகாரம் ஆதியாமத்திலே பார்ப்போமானால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அன்பானவர்களே, நீங்கள் உங்களோட உள்ளத்திலே இதை சிந்தித்து பாருங்கள். உங்களை குறித்து தேவன் விதமாய் அழைப்பாரானால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? எப்படி இருக்கும் உங்கள்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆகவே இந்த ஆபிரகாமை தேவன் தெரிந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன? அவன் அங்கே தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகன் என்பதை அவர் அறிந்து கொண்டார். தேசத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும், நீ விரும்புகிற தேசம் இல்ல, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றுதான் தேவன் அழைத்தார். அது மட்டுமல்ல, அங்கே ஒரு ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கையை அவருக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நேரத்திலே அன்பானவர்களே, அவருடைய வயது என்ன தெரியுமா? 75 வயது. அந்த ஆபிரகாம் அங்கே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறார். தொடர்ந்து வாசிப்போமானால் 7ஆம் வசனத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கள் என்றால் அங்கே பார்க்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இதுதான் ஆபிரகாமுடைய பியூட்டி, இருதயத்தின் அழகென்று சொல்லலாம். அவர் என்ன செய்கிறார்? தனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆராதிக்கிறார். இது தேவன் அவருடைய இருதயத்தை, இந்த துதிக்கிற ஆராதிக்கிற இருதயத்தை தேவன் கண்டார். அது மட்டுமல்ல, நீங்க பாருங்கள், தொடர்ந்து அந்த பிரயாணத்திலே 8ஆம் வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால், அவ்விடம் விட்டு பேர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கு இருக்கும் மலைக்கு போகிறார்கள். பெத்தேலிலே அவர்கள் அங்கே போய் கூடாரம் போட்டு இருக்கும் போது அங்கே என்ன நடக்கிறது? அங்கேயும் அவன் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இவ்விதமாய்த்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்ட அவன் அங்கே பார்க்கிறோம், அவன் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனாக இருந்தான். ஆகவேதான் கர்த்தர் அவனோடு இருந்து அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அவனுக்கு வந்த எல்லா சோதனைகள் மத்தியிலும்
அவன் விசுவாசத்தில் வல்லவன் ஆனார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்று அங்கே அவரை குறித்த ஒரு கரெக்ட் சர்டிபிகேட் கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் அங்கே புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அந்த தேசத்திலே அங்கே தொடர்ந்து பார்ப்போமானால் பஞ்சம் வந்தது. அங்கே எய்த்துக்கு போகிறார். அந்த எய்த்துக்கு போன இடத்திலே அவருக்கு பெரிதான ஒரு சோதனை வருகிறது. அன்பானுடைய எங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்போது நாங்கள் எவ்விதமாய் தீர்மானிக்கிறோம், எவ்விதமாய் நாங்கள் நடந்து கொள்ளுகிறோம். இங்கே பார்க்கிறோம், அந்த சகோதரி என்றது நிமித்தமாக சாராள் அங்கே அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறாள். ஆனாலும் அங்கே பார்க்கிறோம் தேவன் அவர்களோடு பேசிய வேளையிலே அங்கே பார்க்கிறோம் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். நாங்கள் கர்த்தரை நேசிக்கும் பொழுதோ, அவரிலே அன்பு கூறும் பொழுதோ தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன் அவனுக்கு அங்கே ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்க பார்வோன் அவருடைய வீட்டுக்கு மகா வாதை ஒன்று வருகிறது. பெரிய வாதை வந்தது, வாதித்தார். இதனால் அவன் பயந்து அங்கே எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புறதை பார்க்கிறோம். அங்கே அது மட்டுமல்ல, 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆத்தியுடைய சீமானாக அவன் மாறுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவருடைய லோத்து மேய்த்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் அங்கே பார்க்கிறோம் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் மாறுகிறார். பாருங்கள், கர்த்தர் எவ்விதமாய் நேசிக்கிற மக்களுக்கு தேவன் அங்கே தன்னுடைய பலிபீடத்தை கட்டி ஆராதிக்கிற மகன், கர்த்தருக்கு பயப்படுகிற மகனை தேவன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 4ஆம் வசனத்திலே பார்ப்போமானால் அவருடைய சரித்திரத்திலே முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கின அதே இடத்துக்கு திரும்ப வந்து அந்த ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே போய் ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். இந்த ஆபத்திலிருந்து என்னை மீட்டு நன்மைகளால் நிரப்பினீரே என்று நாங்கள் மறந்து போகிறது போல அவர் மறந்து விடவில்லை. அதை நினைத்து அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல போய் தேவனை தொழுது கொண்டான். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? அவருடைய சமூகத்தை நாங்கள் நித்தமும் தேடுகிறோமா? பூமிக்குரியவை அல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுகிறோமா என்று நாங்கள் பார்ப்போம். அது தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் போனால் இங்கே ஆபிரகாமுக்கு ஏன் தேவன் விசுவாசத்தில் வல்லவர் ஆனார் என்று அவருக்கு அந்த பேரை சூட்டினார் என்றால், அங்கே பார்க்கிறோம் லோத்துவும் அங்கே கூட இருந்தான். அவர்களுடைய ஆடு மாடுகளின் பெருக்கத்தினாலே இவர்களுடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டானது. பூமி அங்கே அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது என்று பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று. ஆகவே அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு அங்கே ஆபிரகாம் லோத்தை நோக்கி சொல்லுகிறான், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் என்று அங்கே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறது போல, சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவ்விதமாய் சமாதானம் செய்ய பார்க்கிறோம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று அவன் அங்கே பார்க்கிறோம் சமாதானம் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம், ஒத்து போகிறதை பார்க்கிறோம். ரோமர் 12:18ஆம் வசனம் சொல்லுகிறது, கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பாருங்கள், அவர் அங்கே அந்த லோத்துக்கு முதல் இடத்தை கொடுத்து, நீ பிரிந்து போக விருப்பமானால் உன் இஷ்டமானபடி உனக்கு விருப்பமான இடத்துக்கு போ என்று சொல்லி அங்கே அவர் விட்டு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதுக்கு ஆபிரகாமோடு தான் லோத்து வந்தார். பிறகு பார்க்கிறோம், தொடர்ந்து வாசிக்கும் பொழுது லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பொழுது அங்கே தேவன் மறுபடியும் வந்து சந்திக்கிறார், தரிசிக்கிறார். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் என்றார். அப்ப எப்ரோனில் இருந்து 18ஆம் வசனம் கூறுவது, மம்ரேயின் சமபூமியில் போய் சேர்ந்து குடியிருந்து அங்கே என்ன செய்கிறாராம், அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறதை பார்க்கிறோம். 18ஆம் வசனம் அங்கே கூறுகிறது, கர்த்தருக்கு பலிபீடம். எங்கே போனாலும் ஆபிரகாம் பார்க்கிறோம் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார். இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி, இதுதான் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம். எப்பொழுதும் அவர் கர்த்தரை தேடுகிற மனிதனாக, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவராக இருந்தார். ஆகவேதான்
நாங்கள் இந்த நாட்களில் ஆலயத்தை கட்டி தொழுது கொள்ளுகிறது மாதிரி அங்கே அவர் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டார். பிறகு பார்க்கிறோம், அங்கே சாதாரணமான வாழ்க்கையிலே நீங்கள் யோசித்து பாருங்கள், பரதேசியாய் புறப்பட்டு போனவர், கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் நம்பி போனவர். அங்கே சோதேமிலே பார்க்கிறோம், லோத்துடைய காரியத்திலே அங்கே யுத்தம் உண்டாகி எதிரிகள் வந்து லோத்தையும் அவனுடைய பொருட்கள், அவனுடைய மனைவி ஸ்திரிகள் எல்லாரையும் பிடித்து கொண்டு போன செய்தி அங்கே வருகிறது. ஆபிரகாம் பேசாமல் இருந்து விடவில்லை. நாம் அந்த இடத்துல நம்மளை சிந்தித்து பார்ப்போம். நம்மை விட்டு பிரிந்து போனவன் அங்கே ஒரு ஆபத்திலே இருக்கிறான் என்ற உடனே அந்த ஆபிரகாமுடைய இருதயத்தை பாருங்கள். தன்னுடைய சகோதரனுடைய மகனுக்காக துடிக்கிறது. அவர் சொல்லுகிறார், தன்னுடைய வீட்டிலே பிறந்த 318 ஆட்களை ஆயுதம் தரிப்பித்து அவர்களை அங்கே எடுத்து சென்று அந்த எதிரி படையை முறியடித்து அங்கே லோத்தையும் அவருடைய பொருட்களையும் அவருடைய ஸ்திரிகளையும் ஜனங்களையும் அவர் திருப்பி கொண்டு வருகிறதை நாங்கள் 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கலாம். அங்கே பார்ப்போமானால் வரும் பொழுது அங்கே சாலோமின் ராஜா மெல்கிதேசேக்கு வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி அங்கே வாழ்த்துகிற பார்க்கிறோம், ஆசீர்வதிக்கிறார். அந்த வேளையிலே ஆபிரகாம் செய்கிற காரியம், ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அங்கே தசம பாகம் கொடுக்கிறார். இந்த வேத புத்தகத்திலே முதலாக தசம பாகம் கொடுத்த ஒரு மனிதன் ஆபிரகாம் என்று குறிப்பிடப்படுகிறது. இவர் தான் அங்கே முதலாக எல்லாவற்றிலும் அந்த சாலேமின் ராஜாக்கு அவர் அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய இருதயத்தை பாருங்கள். தேவனுக்கு தன்னுடைய எல்லா காரியத்திலும் இருந்து தசம பாகத்தை கொடுக்க, இருதயம் அதாவது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக, அவருடைய நினைவுகளை அறிந்தவராக அங்கே அவர் செய்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சோதோமின் ராஜா அவன் சொல்லுகிறான், ஜனங்களை எனக்கு தாரும், பொருளை நீர் எடுத்துக் கொள்ளும் என்று. அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் ஆனேன் என்று நீர் சொல்லாத படிக்கு, நான் ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாத படிக்கு, ஒரு சரட்டையாயிலும் பாதரட்சியின் வாரையாயிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்றார். பிறருடைய பொருளை இச்சிக்காத மனுஷனாக, பிறருடைய ஆஸ்தியிலே அவருடைய சம்பாதியத்திலே ஒரு ஆசை கொள்ளாத மனிதனாக, அவர் ஒரு சாதாரண, அவர் ஒரு சீமான். அவரை அற்புதமாய் தேவன் ஆசீர்வதித்தார். அங்கே பார்க்கிறோம், இன்றைக்கு பார்த்தால் உலகத்திலே பணம் உள்ளவர்கள் இன்னும் பணத்தை சேர்ப்பார்கள், சொத்துள்ளவர்கள் ஓடி ஓடி சொத்தைத்தான் சேர்ப்பார்கள். அசுத்தன் எப்படியும் திரும்ப அசுத்தனாவதைத்தான் பார்ப்பான். தந்திரம் உள்ளவன் மீண்டும் மீண்டும் எப்படி தந்திரம் செய்து நாம் பொறுப்பு சம்பாதிக்கலாம் என்று பார்ப்பான். ஆனால் ஆபிரகாமுடைய இருதயமோ தேவனுக்கேற்ற இருதயமாய் இருந்தபடியால் அவன் தேவனுக்கு தசமபாகம் கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, சாலோமின் ராஜாவுடைய ஒரு சிரட்டை தானும் எனக்கு வேண்டாம் என்று அவன் அங்கே ஒதுக்கி நடக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் அவருடைய இருதயத்தை பார்த்து, இதுதான் அன்பானவர்களே, அவரை பார்த்து சொன்னார், நீர் விசுவாசத்தில் ஆபிரகாம் வல்லவன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, 17ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கும் போது தொடர்ந்து பார்ப்போம், நேரம் போகிறபடியால் 99 வயதான போது அங்கே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமமாயிரு என்று சொல்றார். 3ஆம் வசனத்திலே பார்த்தால் அங்கே 99 வயது. அந்த வேளையிலே அவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். தேவனை எப்படி வணங்கினார்? முகம் குப்புற விழுந்து சாஷ்டாங்கமாய். அது ஒரு தாழ்மையை குறிக்கிறது, அது அவருடைய பணிவை குறிக்கிறது. அவர் விழுந்து வணங்குதல் ஒரு அர்ப்பணிப்பை. கர்த்தாவே, நான் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று அவர் ஒரு பணிவாக ஒரு தாழ்மையோடு அங்கே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பாருங்கள், தொடர்ந்து நாம் வாசிப்போமானால் அங்கே 15ஆம் அதிகாரத்திலே தேவன் அந்த ஆபிரகாமோடு எதிர்கால திட்டங்களை குறித்து, அவர்களுடைய ஜாதி எவ்விதமாய் நடக்க போறது என்று அங்கே தொடர்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம். ஒரு நண்பனை போல அவர் பேசுகிறார். அவருடைய எதிர்கால திட்டங்கள், அவருடைய இன ஜனத்தை பற்றி எல்லா காரியங்களையும் பேசுகிறார். அங்கே வெளியே அழைத்து கொண்டு போய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, அந்த நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், இவ்விதமாய் உன் சந்ததி இருக்கும் என்றார். 99 வயது. அன்பானவர்களே, இன்னும் ஒரு குழந்தை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவன் அங்கே பாருங்கள், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். 6ஆம் வசனம் சொல்லுகிறார், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவருக்கு நீதியாக எண்ணினார்.
ஆபிரகாம் திரளான ஜாதிக்கு தகப்பனாவா என்று சொல்லி அவருடைய பேரை ஆபிரகாம் என்று சொல்லி அங்கே மாற்றுகிறார். அதே போல் அவருடைய மனைவியினுடைய பேரை கூட சாராள் என்று சொல்லி அங்கே மாற்றுறதை பார்க்கிறோம். அங்கே சொல்லுகிறார், அந்நிய தேசத்திலே 400 வருடம் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள், அங்கே இருப்பீர்கள், அடிமைத்தனத்தில் இருப்பார்கள். பின்பு அவர்கள் 400 வருடத்தின் பின்பு விடுதலை பெற்று புறப்பட்டு வருவார்கள் என்று பாருங்கள். அந்த 4 தலைமுறைக்கு முன்பதாகவே அங்கே ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார். அது மட்டுமல்ல, நீ உன் பிதாக்களிடத்திலே சமாதானத்தோடு முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் என்று ஆபிரகாமுடன் உடன்படிக்கை பண்ணினார். இந்த சூரியன் அஸ்தமிக்கும் போது அங்கே கடந்து போகிறது போல அவர் காணப்பட்டார். அக்கினியிலே அங்கே பதிலை கொடுத்ததை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் தொடர்ந்து 18ஆம் வசனத்திலே, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. நாங்கள் பார்க்கிறோம், ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் நாங்க அதிகமாக கணவன் மனைவிக்கு சில வேளை அதிகமாக ரகசியங்களை பேசுவார்கள். அதே போல் தனிப்பட்ட காரியங்களை இப்ப நண்பர்களோடு, உற்ற நண்பர்களோடு பேசுவோம். அதே போலத்தான் தேவனும் அங்கே ஆபிரகாமோடு சொல்லுகிறார், நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஏன் தெரியுமா? அவரை பற்றியே தேவன் அங்கே சாட்சி கொடுக்கிறார். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து, 19ஆம் வசனத்திலே பார்க்கலாம், நீங்கள் நீதியையும் செய்து கட்டளையிடுவார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அவருடைய சுபாவம் மாற்றப்படுகிறது. அங்கே பார்க்கிறோம், என் வழியை காத்து நடவுங்கள் என்று அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அங்கே சுபாவம் மாற்றப்படுகிறது. சாராள் அங்கே சாரா என்றவள் சாராள் ஆகிறார். ஆபிரகாம் என்பவர் ஆபிரகாம் என்று அங்கே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அது தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமானால், கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு 3 புருஷர்கள் அங்கே வந்து எதிரே நிற்கிறார்கள். அந்த வேளையிலே அவர் ஓடி தரை மட்டும் குனிந்து 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் விட்டு சாராளிடத்துக்கு ஓடி போய் சொல்லுகிறார். அவர்கள் தனி மட்டும் அங்கே போய் பணிகிறார். பாருங்கள், அவர் அங்கே யாரென்று தெரியாது. 3 புருஷர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை பற்றி அறியவில்லை. ஆனாலும் அவர்களை போய் பணிந்து வரவேற்று, வாருங்கள் இங்க வந்து சாப்பிட்டு செல்லுங்கள் என்று அழைக்கிறார். அது மட்டுமில்ல, தீவிரமாய் கூடாரத்தில் அவங்க ஓடி போய் சாராண்டத்தை சொல்றார், நீ சீக்கிரமாய் 3 மெல்லிய மாவெடுத்து பிசைந்து அப்பன் சுடு என்று ஆட்டு மந்தை கோடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரர்ல கொடுத்து சொல்லுகிறார், சீக்கிரத்துல அதை சமைச்சு தாண்டு. பாருங்கள், ஆபிரகாம் எவ்வளவு வேலைக்காரர் இருப்பார்கள், எவ்வளவு அவருக்கு கீழே வேலை செய்கிறார்கள். ஆனால் என்ன செய்கிறார் ஆபிரகாம்? அங்கே ஓடி போய் நல்ல இளங்கன்றை பிடித்து அங்கே சமைத்து கொடுக்கிறார். பாருங்கள், அவர் வெள்ளை அந்த நாம் நேசிக்கிற ஆக்களுக்கு நாம் என்ன செய்வோம்? நல்ல சிறப்பானதை நாங்கள் எடுத்து கொடுப்போம் இல்லையா? ஆகவேதான் அவர் அங்கே ஓடி போய் அங்கே ஆபிரகாம் வெண்ணெய் பால் சமைத்த கன்றை மடுத்து வந்து முன்பாக வைத்து அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மரத்தடியில் நின்று கொண்டிருக்கிறார். அவர்கள் புசிக்கிறார்கள். அங்கே வந்த புதியவர்கள் புசிக்கிறார்கள். அவர்கள் யார் என்று தெரியாதவருக்கு. ஆனாலும் அவர் அங்கே மரத்தடியிலே அவர் நின்று கொண்டிருந்தார். அவருடைய பண்பை அது எடுத்து காட்டுகிறது. அன்பானவர்களே, அவருடைய பண்பை பாருங்கள். அவர் செல்வ சீமானாக இருந்தும், எத்தனையோ வேலைக்காரர் இருந்தும் அவர் ஓடி சென்று நல்ல கன்றை தெரிவு செய்கிறார். நாம் அப்படித்தான் அன்பாக மதிக்கிற மனிதர்களுக்கு நாம சிறப்பானதை கொடுப்போம் இல்லையா? இவ்விதமாய்த்தான் அவர் செய்கிறார். அது மட்டுமல்ல, அங்க 2 கொரிந்தியர் 8:15 பார்ப்போமானால், அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவும். ஆகவே யார் என்று தெரியாத அவர்களுக்கு தன்னுடைய செல்வத்தை அங்கே செலவழி அவர் அங்கே உபசரிக்கிற பழக்கம் உடையவராயிருந்தார். அந்நியருகே உபசரிக்கும் பழக்கம் ஆனபடியாத்தான் அங்கே தேவதூதரை அவர் சந்திக்க கூடியதாகும். அந்த தரிசனத்தை பெறுகிறதை பார்க்கிறோம். இது அவருடைய தாழ்மையான இருதயத்துக்கு ஒரு உதாரணம். தான் சீமானாக இருந்தும் அங்கே பாருங்கள் தன்னுடைய அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று. இதேதான் அவர் தேவனோடு சஞ்சரிக்க நாம் உறவிலே பலப்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. நம்முடைய சுபாவங்களிலே மாற்றம் உண்டாகிறது. அங்கே அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் 19ஆம் அதிகாரத்திலே
அழிகின்ற நேரத்துக்காக மக்களுக்காக ஆபிரகாம் பரிந்து விண்ணப்பம் செய்கிறார். அங்கே சோதம் குமாரா அழிக்கப்படுவதை அறிந்த போது அவர் அங்கே கேட்கிறார் தேவனிடத்திலே, சன்ம துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ? நீதிமான்கள் 50 பேர் இருந்தால் அழிப்பீரோ? 45 பேர் இருந்தால் அழிப்பீரோ? 40 பேர் இருந்தால் அழிவிதமாய் கேட்டு கேட்டு அங்கே தேவனோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் பேசி முடித்த பிறகு அங்கே சொல்லுகிறார், நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அவர் சொன்னார், ஒரு 10 நீதிமான் இருந்தாலும் நான் அதை அழிக்க மாட்டேன் என்று அங்கே தேவன் சொல்கிறார். பேசி முடித்து தேவன் அங்கே போய்விட்டார். தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் தேவன் அங்கே அழகாக எழுதி வைத்திருக்கிறார். 29ஆம் வசனத்திலே, தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்தையும் அதன் அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆருக்காக? ஆபிரகாமை நினைத்து. அன்பானவர்களே, எங்களுடைய பிரேயர் லைஃப் எப்படி இருக்கிறது? எங்களுடைய ஜெப வாழ்க்கை, நாங்கள் அழிகின்ற மக்களுக்காக, அழிகின்ற கிராமங்களுக்காக, அழிந்து போகிற தேசங்களுக்காக, பட்டணங்களுக்காக ஆபிரகாமை போல் பரிந்து மன்றாடி ஜெபிக்கிறோமா? எங்களுடைய ஜெபத்தை நாங்கள் சற்று நேரம் ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிக்கிற உள்ளங்களுடைய தேவன் ஆசீர்வதிப்பார். திறப்பிலே நின்று தேவன் ஆத்துமாக்களை தேடுகிறார். திறப்பிலே நிற்கும்படியாக தேவன் ஆத்துமாக்களை தேடுகிறார். நாம் திறப்பிலே நிற்கும்படி நானும் நீங்களும் ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாக தேவன் எங்களுடைய தேசத்திலே நினைக்கிற அழிவின் காரியங்களில் இருந்து, அழிந்து போகிற ஆத்துமாக்களை அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். அங்கே பார்க்கிறோம், ரட்சிப்புக்காக, மற்றவருடைய அழிவுக்காக, லோத்துக்காக மன்றாடிய ஆபிரகாமை தேவன் நினைத்து அங்கே லோத்திர குடும்பம் தப்பி போகும்படி அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக நீங்கள் உங்கள் இனத்தவர்கள், சபை மக்கள், பின்வாங்கி போன மக்களுக்காக, தேவனை அறியாத மக்களுக்காக, ரட்சிப்பை இன்னும் அடையாத மக்களுக்காக, ரட்சிப்பை கேட்டு இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற மக்களுக்காக, சத்தியத்தை உதறி தள்ளுகிற மக்களுக்காக, சத்தியத்தை கேட்டும் இன்னும் ரட்சிப்படையாமல் பாவத்திலும் சாபத்திலும் அழிவிலும் வேதனையிலும் துன்பத்திலும் சிறையிலும் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களா இருப்போமானால், திறப்பிலே நிற்போமானால் அவர்கள் ரட்சிக்கப்படுவது மிகவும் நிச்சயம். இதற்காகவே தேவன் இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். நமக்காக, நாங்கள் ரோமரிலே பார்த்தபடி நமக்காக இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் 21ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமானால், ஆபிரகாம் அங்கே 33ஆம் வசனம் கூறுகிறது, பெர்சேபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்திலே தொழுது கொண்டார். எப்படியா? தேவன் பெர்சேபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி அங்கே அவர் தொழுது கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக அவர் எங்கே போனாலும் கர்த்தரை தொழுது கொண்டு வந்தார். அடிக்கடி நாங்கள் பார்க்கலாம், ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்ததையும், தேவனோடு உறவாடி தொழுதையும், ஆராதித்ததையும், அங்கே அவர் தோப்பை கட்டி, பலிபீடங்களை கட்டி அங்கே தேவனோடு தொழுது கொண்டு வந்தார். தொழுது கொள்ளுவதிலே ஆபிரகாம் முன்மாதிரியா இருந்தார். அது மட்டுமல்ல, 20ஆம் வசனத்திலே இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். தேசத்திலே அவர் கேராகிலே குடியிருக்கிற போது சகோதரி என்று அவர் சொன்னது நிமித்தமாக அங்கே அவருக்கு ஒரு பிரச்சனை, மிகவும் ஒரு போராட்டமான காரியம் வருகிறது. அங்கே பார்க்கிறோம், அந்த வேளையிலே அந்த அபிமெலேக்கு என்ற ராஜாவுக்கு தேவன் சொப்பனத்திலே தோன்றி அங்கே அவரை கண்டிக்கிறதை பார்க்கிறோம். நீ செத்தாய், நீ அழைத்த அந்த ஸ்திரீ நிமித்தம் செத்தாய் என்று சொல்லுகிறார். அங்கே அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறானே என்று கண்டிக்கிறார். அப்பொழுது அவன் மனம் திரும்பி அங்கே ஒப்பு கொடுக்கிற வேளையிலே அவன் சொல்லுகிறான், நீ எங்களுக்காக ஜெபி என்று ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அவர் ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷர். அங்கே அவர் ஜெபித்த வேளையிலே தேவன் அவருடைய மனைவிகள், பிள்ளைகளை எல்லாம் குணமாக்கி அவர்கள் பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் செய்தார். அற்புதம் நடந்தது. பாருங்கள், ஜெபிக்கிற மக்களுக்கூடாக அந்த தேசத்து ஜனங்களுடைய சாபங்கள் நீக்கப்படுகிறது. இந்த தேசத்து ஜனங்களுடைய பாவங்கள் நீக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அங்கே அவர்கள் குணமாக்கப்பட்டு பிள்ளைகளை பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக கடைசியாக ஒரு காரியம், அங்கே தேவன், இது இறுதியான ஒரு பரீட்சை, இதுதான் அவருடைய விசுவாசத்தின் அவர் தந்தையாகிறார். மோரியா தேசத்து
போய் அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் குறிக்கும் மலைக்கு ஒன்றின் மேல் உன் மகனை பலியிடு என்று அங்கே சொல்லுகிறார். ஈசாக்கை அழைத்து போய் பலியிடும்படியாக 22ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம், அவர்கள் வேலைக்காரன் நோக்கி அவர் அங்கே சொல்லுகிறார், கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளை ஆண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். பாருங்க, திரும்பி வருவோம், வருவேன் என்று சொல்லவில்லை, வருவோம். இதுதான் அவருடைய விசுவாசம். அது மட்டுமல்ல, மகன் கேட்கிறான் ஈசாக்கு, அப்பா தகனபலிக்கு ஆட்டுக்குட்டியும் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறதே, ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறான். அதுக்கு அவர் சொல்லுகிறார் 8ஆம் வசனத்திலே, தேவன் நமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று. அதே மாதிரி அங்கே பார்க்கிறோம், அவர் சொன்ன வார்த்தையின்படி தேவன் அதை நினைவு கூர்ந்தார், தேவன் அண பண்ணினார். அங்கே பார்க்கிறோம் 13ஆம் வசனத்திலே, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பிள்ளை பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டு அதை எடுத்து அங்கே பலியிடுகிறதை பார்க்கிறோம். 4ஆம் வசனம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. நம் பிள்ளைகளும் எதிர்காலத்தை குறித்து நீங்க கவலைப்படுகிறீர்களா? தேவன் உங்களை பார்த்து கூறுகிறார், யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று நீங்கள் விசுவாசித்தால் அங்கே நீங்கள் எப்படி அவர் வெற்றியாக அந்த காரியத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டானோ, தன்னுடைய மகனை பெற்றுக்கொண்டானோ, அவனமாக நீங்களும் பிள்ளைகளுடைய காரியங்களை ஜெயமாய் வெற்றியாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். விசுவாசியுங்கள். அவர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களே, இந்த நிலையிலே எங்களை ஆராய்ந்து தேவனை எவ்விதமாக ஆபிரகாமை தேவன் சாட்சி கொடுத்தாரோ, எவ்விதமாய் விசுவாசத்தின் தந்தை என்று சொன்னாரோ, அவனமாக எங்களை பார்த்து அந்த விசுவாசத்தை நாங்கள் எவ்விதமாய் ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையிலே தேவனை தொழுது கொண்டது போல நாங்களும் அன்றன்று எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக, ஆத்ம பாரம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு விண்ணப்பிக்கிறவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக, கூடுமானவரை எல்லோரோடும் சமாதானமாய் வாழ்ந்து கர்த்தருடைய செய்தியை மற்றவர்களுக்கும் சொல்லி சந்தோஷமாய் சமாதானமாய் கடந்து செல்ல தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்து ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, உடைய வார்த்தைக்காய் துதிக்கிறோம். எவ்விதமாய் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானானோ அவனமாய் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எவ்விதமாய் பலிபீடத்தை கட்டி அவன் போகிற இடங்களில் எல்லாம் தொழுது கொண்டு ஜெயமாய் வெற்றியாய் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகளை அவன் மேற்கொண்டது போல, ஜெயமாய் பெற்றுக் கொண்டது போல ஆண்டவரே 99 வயதிலும் ஆண்டவரே கர்த்தாவே அவர் தம்முடைய வாக்குத்தத்தின் பிள்ளை அவன் பெற்றுக் கொண்டது போல ஆண்டவரே அற்புதமாய் ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். 100 வயது ஆன போது ஆண்டவரே ஈசாக்கை பெற்று அவன் சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தது போல ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க கிருபை செய்யும். சகலவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெயத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளை விசுவாசம் தேவன் ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்ற தலைப்பில் அருமையான செய்தியை வேதாம ரீதியிலே மிகவும் விளக்கமாக நுண்ணியமான காரியங்களை வெளிப்படுத்தீர்கள். அநேக காரியங்களை கூட வார்த்தையிலிருந்து கற்றுக்கொண்டோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்களும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். Amen. God bless you, brother. Thank you. God bless you.